மழை தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கோயம்பேடு சந்தை மற்றும் கோயம்பேடு மெட்ரோ ரயில் மேம்பாலம் கீழே முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களையும் உடைய செய்தியாளர் ஜெய் ஹரீஷ் வழங்க நாம் கேட்கலாம். ஜெய் ஹரீஷ், சென்னையில இரவு முதலே கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில கோயம்பேடு சந்தை பகுதியில முழங்கால் அளவுக்கு தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணி மாநகராட்சி தரப்புல தொடங்கப்பட்டிருக்கா? அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? வணக்கம் ஷியாம். கோயம்பேடு சந்தை மற்றும் கோயம்பேடு சந்தையுடன் இணைக்கக்கூடிய பிரதான சாலையான கோயம்பேடு மெட்ரோ ரயில் மேம்பாலம் கீழே அமைந்துள்ள இந்த சாலையிலையும் இந்த வெள்ளப்பெருக்கானால் மழைநீரானது தேங்கியுள்ளது. மேலும் இரவு முதல் பெய்த கனமழை காரணத்திலே கோயம்பேட்டில் இந்த வியாபாரிகம் பாதிக்கும் அளவிற்கு இந்த வாகனங்கள் வர முடியாத சூழ்நிலையில இந்த வெள்ளமானது தேங்கியுள்ளது. மேலும் கோயம்பேடு சந்தைகளில் இந்த சுற்றி உள்ள அந்த பிரதான சாலைகள்ல அந்த கோயம்பேட்டில் உள்ள காய்கறி கழிவுகளும் சேர்ந்து மிதப்பதாலும் துர்நாற்றமானது வீசி வருகிறது. மேலும் மெட்ரோ ரயில் மேம்பாலம் கீழ் தேங்கியுள்ள மழைநீரில் வாகனங்கள் மிதந்தபடியே சென்று வருகின்றன. கடந்த பெங்கால் புயலின் போது ஏற்பட்ட வெள்ளத்தை அந்த பகுதியில மழைநீர் வெளியேற இருந்த உடைப்புகளை அதன் மூலமாக தற்போது மழைநீரானது வெளியேற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பகுதியில மழைநீர் தேங்காதவன் நிரந்தரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த வியாபாரிகளுடைய கோரிக்கையாக உள்ளது. கோயம்பேடு சந்தை பகுதியில் வெள்ளம் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கள விவரங்களையும் உடைய செய்தியாளர் ஜெய் ஹரீஷ் வழங்க நாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெய் ஹரீஷ்.